சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் இன்று சென்னையில் 2வது நாளாக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். வருமான வரித்துறை, துணை ராணுவம், விமான போக்குவரத்து துறை உள்ளிட்ட 23 துறைகளின் அதிகாரிகள் மற்றும் ஒருங்கிணைப்பு அலுவலர்கள் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் அறிவிப்பு மார்ச் மாதம் 2வது வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் தேர்தல் முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் உள்ளிட்ட 7 குழு சென்னை வந்தது. இந்த குழுவினர் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சி பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தனர். இந்த கருத்து கேட்பு கூட்டம் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் பேட்டியளித்த கட்சிகளின் நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிவித்தனர். ஃபார்ம் 17C அதில் வாக்கு சாவடியிலே வாக்குப்பதிவு முடிந்தவுடன் 17C கொடுப்பார்கள். அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போ தான் அனைவருக்கும் எவ்வளோ ஓட்டு போலாச்சு. ஏனென்று பார்த்தால் பதிவான வாக்குகளுக்கும் ஓட்டு எண்ணுகிற போது வாக்குகள் வித்தியாசப்படுகிறது. பீகாரில் எடுத்துக்கொண்டால் வாக்காளர் பட்டியலில் கொடுக்கப்பட்டதை விட இறுதி முடிவு வந்தபோது வாக்கு எண்ணிக்கையின் போது 2 லட்சம் ஓட்டுகள் அதிகமாக இருந்ததாக புகாரெல்லாம் எழுதுது. இந்த ஒரு சென்சிட்டிவ் பூத், ஒரு மிக ஒரு கலவரம் வரும், அதே போன்று பிரச்சனைகள் உருவாகும் என்ற அந்த நிலையில் உள்ள இந்த போலிங் ஸ்டேஷன் வாக்குச்சாவடி மையங்களில் அதிகமான அளவுக்கு போலீஸ் பர்சனல், அதாவது போலீஸ் பந்தோபஸ்த், அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா உள்ளவும் வெளியும் நீங்கள் பொருத்தப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தை சொல்லும். எல்லா வாக்குச்சாவடி மையங்களிலும் கண்டிப்பாக சிசிடிவி கேமரா பொறுத்தவரை கண்டிப்பாக பொருத்தப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கோம். அதிகாரபூர்வமாக வழங்கும் வாக்காளர் பட்டியலும் இடையில் இணைக்கப்படுகிற புதிய உறுப்பினர் பட்டியலும் வித்தியாசம் இருக்கிறது. இதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி பல வழிகளில் கண்டறிந்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதன் மூலம் புதிய வாக்காளர்கள் யார் என்பதே தெரியாமல், வாக்குச்சாவடி முகவர்கள் தெரியாமல் வாக்களிக்கும் நிலை இருக்கிறது. இவைகள் களையப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நாமினேஷன் தாக்கல் செய்வதற்கு 10 நாட்களுக்கு முன்பாக வரைக்கும் வாக்காளர் பட்டியலிலே சேர்க்கலாம். அதற்கான ப்ரொவிஷன் என்பது இருக்குது என்பதை அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், அது BLA 2 அரசியல் கட்சியினுடைய வாக்குச்சாவடி முகவர்களுடைய ஒப்புதலோடு அந்த புதிய வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும். அவரவர்கள் விருப்பத்திற்கேற்ப மனு கொடுக்கறது, அதை பூரா சேர்த்துக்கிறது என்ற முறையில் இருக்கிறது என்பது அது முறைகேடுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். ஆகவே வாக்குச்சாவடி அரசியல் கட்சிகளுடைய வாக்குச்சாவடி முகவர்களின் ஒப்புதலுடன் அது சேர்க்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தியிருக்கோம். எந்த நேரத்தில் தேர்தல் நடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி ரெடியாக இருக்கிறாங்க. தேர்தலுக்கு அது எங்களுடைய கூட்டணி கட்சி சார்பாகவும் அவங்க தலைவர் அதிமுக சார்பாகவும் அவங்களும் ரெடியாக இருக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இந்த போலீஸ் அதிகாரிகள் மணி ஃப்ளோ ரெண்டையும் தடுக்கணும் என்று அதற்கான தக்க ஆவணம் செய்யணும்னு உறுதி அளித்திருக்காரு. இன்னும் எங்கே பிரச்சனை நடந்தாலும் உடனே தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை அந்தந்த மாவட்டங்களில் கஸ்டமர் கேர் வைக்கணுங்கிற கோரிக்கையை வச்சோம். 100% ஓட்டு போடுறதில்ல யாரும். அதை தேர்தல் கமிஷன் அதை முறையாக செய்கிறதில்ல. அதற்கான ப்ராப்பரான அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதும் இல்லை அப்படிங்கிறத எடுத்து சொன்னோம். தொடர்ந்து 38 மாவட்ட தேர்தல் அலுவலர்கள், 4 மண்டல ஐஜிக்கள், சரக டிஐஜிக்கள், மாநகர காவல் ஆணையர்கள், மாவட்ட எஸ்பிக்களுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை நடத்தினர். இந்நிலையில் 2வது நாளாக இன்று 23 துறைகளின் அதிகாரிகள் மற்றும் ஒருங்கிணைப்பு அலுவலர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். வருமான வரித்துறை, சுங்கத்துறை, அமலாக்கத்துறை போன்ற விசாரணை முகமைகள், ரயில்வே, துணை ராணுவம், அஞ்சல், சிவில், விமான போக்குவரத்து துறை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பார்கள். அதைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக விளக்கம் அளிக்க உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.